ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம குட் பிஷப் பேட் பிஷப்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கேம் கண்டினியூ பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிஷப் ஒரு ஸ்பெஷல் பீஸ். ஏன்னா மற்ற பீஸ் எல்லாமே வந்து போர்ட்ல இருக்கிற ரெண்டு கலரையுமே கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஒயிட்டும் கண்ட்ரோல் பண்ணும், டார்க்கும் கண்ட்ரோல் பண்ணும், ரைட்டா? ஆனா இந்த பிஷப் மட்டும் தான் போர்ட்ல ரெண்டு கலர் இருக்கு இல்லையா, லைட் கலர். ஸோ லைட் கலர் பிஷப் வந்து லைட் கலர்ல மட்டும் தான் போகும், டார்க் கலர் பிஷப் வந்து டார்க் கலர் மட்டும் தான் போகும். ஸோ அப்போ இங்க என்ன தெரியுது, ஒரு பிஷப்பால ஒரு 32 கலர்ஸ் மட்டும் தான் போக முடியும், இன்னொரு 32 கண்ட்ரோல் பண்ணாது, ரைட்டா? சோ இப்படி இருக்கும்போது ஒரு பிஷப் குட் பிஷப்பா பேட் பிஷப்பா அதை டிசைட் பண்றது என்ன அப்படின்றது பான் ஸ்ட்ரக்சர் தான். பான் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் ஒரு பிஷப் குட் பிஷப்பா பேட் பிஷப்பான்றதை டிசைட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அப்படின்னா இந்த பொசிஷன் பாருங்க, பிளாக். ஓகே, பிளாக் கிட்ட லைட் கலர் பிஷப் இருக்கு. என்ன கலர்? லைட் கலர் பிஷப். ஓகே, அது ஒரு லைட் கலர்ல இருக்கிற எல்லாமே போகும், டார்க் கலர் டச்சே பண்ணாது, ரைட்டா? இப்போ பாயிண்ட்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் கலர்ல இந்த மாதிரி இருந்தாதான் அது குட் பிஷப். பிஷப் லைட்லயும் பாயிண்ட்ஸ் எல்லாம் டார்க்லயும் இருந்தாதான் அது குட் பிஷப். இதே இது ரிவர்ஸ்ல பிஷப்பும் பானும் ஒரே கலர்ல இருந்தா பேட் பிஷப். ஒயிட்டுக்கு இருக்கிற இந்த லைட் கலர் பிஷப் பேட் பிஷப். ஓகே, என்ன ரீசன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்திரலாம். என்ன அப்படின்னா, இப்போ பிஷப்பும் பானும் ஆப்போசிட் கலர்ல இருக்கும் போது பிஷப் போகிற எந்த ஸ்கொயர்ஸையும் நம்மளோட பான் பிளாக் பண்ணாது. நம்மளோட பானே நம்மளோட பிஷப் ஆக்டிவிட்டியை குறைக்காது. ஓகே, பிஷப் அண்ட் பான் ஆப்போசிட் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பிஷப் ஃப்ரீயா மூவ் ஆகும், அதை நம்மளோட பான் எப்படியும் பிளாக் பண்ணாது. இது ஒரு ரீசன். பிளாக்குக்கு ஏன் இது பேட் பிஷப் அப்படின்னா, இந்த பாயிண்ட்ஸ்னாலே அவங்க கிட்ட இருக்கிற பாயிண்ட்ஸ்னாலே அந்த பிஷப் இன்ஆக்டிவ். அந்த E4 தாண்டி அந்த பிஷப்பால வெளியே வர முடியல. அந்த ரீசன்னால பிளாக்கோட இந்த பிஷப் பேட் பிஷப். ஓகே, சோ செகண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிஷப்பும் பானும் ஆப்போசிட் கலர்ல தான் இருக்கணும். சோ செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம பிஷப் எப்படியுமே போர்ட்ல இருக்கிற லைட் கலரை கண்ட்ரோல் பண்ணும். நம்ம கிட்ட ஒரே ஒரு பிஷப் இருக்கும் போது அந்த ஒரு கலரை மட்டும் தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்க லைட் கலர்ல இருக்கிற எல்லா 32மே எங்க தேவையோ அது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் ஆப்போசிட் கலரை யார் கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா பாயிண்ட்ஸ் தான். சோ பிஷப் சிங்கிள் பிஷப் இருக்கும் போது பிஷப் என்ன கலர் கண்ட்ரோல் பண்ணுவீங்க? லைட்டா. அப்போ டார்க் கலர் யார் கண்ட்ரோல் பண்ணுவா? பான் தான். ஸோ இப்போ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் வந்து போர்ட்ல இருக்கிற இத்தனை டார்க் கலர் ஸ்கொயர்ஸையும், எஸ் நல்லா பாருங்க, போர்ட்ல இருக்கிற இத்தனை டார்க் கலர் ஸ்கொயர்ஸையும் பான் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ பிஷப் அண்ட் பான் ஆப்போசிட் கலர்ல இருந்தாதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பான் ஸ்ட்ரக்சர் நம்ம பிஷப்பை மறைக்காது. செகண்ட் ரீசன், போர்ட்ல உள்ள ரெண்டு கலரையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒயிட்டுக்கு அது பேட் பிஷப். அகெயின் செகண்ட் ரீசன் என்ன? ஃபர்ஸ்ட் ரீசன் பிஷப் இன்ஆக்டிவ். செகண்ட் என்ன அப்படின்னா, அவங்களோட பிஷப் பாயிண்ட்ஸ் எல்லாமே லைட் கலரை கண்ட்ரோல் பண்ணுது. பிஷப்பும் லைட் தான் கண்ட்ரோல் பண்ணுது, பானும் லைட் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ ஆப்போனன்ட்க்கு என்ன வீக்னஸ் அப்படின்னா டார்க் கலர் வீக்னஸ். ஸோ இப்போ போர்ட்ல இருக்கிற எல்லா டார்க் கலர்ஸுமே அவங்களுக்கு வீக் தான். ஓகே, ஸோ இப்போ எது குட் பிஷப் பேட் பிஷப்ன்றதை இப்படிதான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ குட் பிஷப் பேட் பிஷப் டிசைட் பண்றது என்னது? பான் ஸ்ட்ரக்சர். பிஷப்பும் பானும் ஆப்போசிட் கலர்ல இருக்கணும். என்ன ரீசன்? பிஷப் அப்போதான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவா விளையாடும் அண்ட் போர்ட்ல உள்ள ரெண்டு கலரையும் நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த பொசிஷன்ல நம்மளோட பேஸ் வின்னிங் பிளான் என்ன? ஸோ ஆப்போசிட் கலர்ல இருக்குன்றத கண்டுபிடிச்சாச்சு. நம்ம கிட்ட வந்து நம்ம பிஷப் தான் குட் பிஷப்ன்றத பார்த்தாச்சு. ரெண்டு பேருக்கிட்டயுமே 7 பான் இருக்கு, நம்ம ஒரு பான் கூட எக்ஸ்ட்ரா வச்சிடல. அப்போ எப்படி இந்த பொசிஷன் நம்ம வின்னுக்கு கன்வெர்ட் பண்றது? ஸோ நம்ம கிங்குக்கு என்ட்ரி பாயிண்ட் வேணும். ஸோ அவங்களோட வீக்னஸ் என்னன்னு பார்த்துட்டோம், டார்க் கலர், கரெக்டா? அப்போ இந்த டார்க் கலர்ல நம்ம கிங் எங்கேயாச்சும் என்டர் ஆனாதான் நம்மளால வின் பண்ண முடியும். ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா F4ம் போகல, D4ம் போகல, இப்படி வந்தா C5ம் போகல. அண்ட் ஃபிக்ஸ் ஆன பானை மூவ் பண்ணிட்டு நம்மளால என்டர் பண்ண முடியாது. அப்போ எந்த பானை புஷ் பண்ணி நம்மளால என்டர் ஆக முடியும்னா C பான் தான். ஸோ C பானை டைம் பார்த்து C4 C3ன்னு தள்ளிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் கேப் ஆயிடும். அப்போ நம்ம கிங்குக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும். கிங் D6 வந்து, C5 வந்து, B4 வந்து, இந்த மாதிரி என்டர் ஆகி ஒப்பனண்டோட ஏரியாக்குள்ள போகலாம். ஆனா ஒயிட்டால நம்மளோட சைட் வரவே முடியாது. ஓகே, இதுதான் பேஸ் கான்செப்ட். இப்போ நம்மளால C4 புஷ் பண்ண முடியாது, ஏன்னா ஆப்போனன்ட் ரெண்டு போனாலையும் அடிப்பாங்க. ஸோ இப்போதைக்கு C4 வரல. ஆனா C4 வச்சா, எப்ப நீங்க வச்சாலும் அவங்க கிட்ட ரெண்டு பான் இருக்குல்ல, அப்ப நம்ம வைக்கும் போது அவங்க அடிக்க கூடாதுன்னா என்ன பண்ணணும்? A4 பான் அட்டாக் பண்ணா B பானால அடிக்க முடியாது, A4 பான் கிடைச்சிரும். E4 பான் அட்டாக் பண்ணோம் அப்படின்னா D பானால் அடிக்க முடியாது, ஏன்னா E4 கிடைச்சிரும். அப்போ இந்த A4ஐயும் E4ஐயும் கண்ட்ரோல் பண்ற மாதிரியான ஸ்கொயர் இது C6 தான். அப்போ நம்ம பிஷப்பை C6 ஷிஃப்ட் பண்ணிட்டு C4 புஷ் பண்றோம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளான். ஓகே, இப்போ அவங்களுக்கு வேற மூவ் இல்லை. ஸோ ஒயிட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த கிங்குமே இந்த ப்ராடரை கிராஸ் பண்ணி வெளியே வராது. இந்த 4 ரேங்க்ஸ்குள்ள தான் அவங்க ஏதோ ஒரு மூவ் பண்ணிட்டு இருக்கணும்.
ஸோ ஒயிட்டோட மூவ்க்கு பெருசா பிளான் எதுவுமே கிடையாது. மேக்ஸிமம் இங்க என்ன ஆடலாம், கிங் F3 ஆடலாம், F2 ஆடலாம், பிஷப் F1 ஆடலாம், E2 ஆடலாம், D1 ஆடலாம். இதுக்குள்ளதான் ஒயிட் ஆடிட்டு இருக்கணும். ஒயிட்டுக்கு இந்த 4th ரேங்க் தாண்டி வர்றதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்ல, பாசிபிலிட்டியும் இல்ல. H4 டக்குன்னு ஆட முடியாது. இந்த G4 பான் வீக் ஆயிடுச்சுன்னா நம்ம அதையும் அடிச்சிடலாம், ரைட்டா? ஸோ இப்போ அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்றதுனால கிங் F3 ஆடுறாங்க. அகேன் இது பிளாக் டு பிளே அண்ட் வின். இப்போ நம்ம என்ன பண்றோம், பிஷப் D7, நெக்ஸ்ட் பிஷப் C6. பிஷப் C6ல எதுக்காக வைக்கணும், இந்த ரெண்டு பானையும் அட்டாக் பண்றோம். A4 அண்ட் E4 இது அட்டாக் பண்ணாதான் நம்மளால C4 ஈஸியா புஷ் பண்ண முடியும், அவங்களால அடிக்க முடியாது. அண்ட் ஆப்போனன்ட் அவங்களுக்குள்ளேயே தான் ஏதாவது ஒரு மூவ் ஆடிட்டு இருக்காங்க. பிஷப் E2 இல்ல, பிஷப் E2, கிங் F2, கிங் G2, இதுக்குள்ள ஏதோ ஒரு மூவ் தான் அவங்க ஆடி ஆகணும். கரெக்டா டைம் பார்த்து பான் C4. இப்போ இந்த C4க்கு என்ன ஆயிடுச்சு, D into C4 அடிக்க முடியாது. D into அடிச்சாங்கன்னா பிஷப் into E4 செக்ல C2 பான் போயிடுச்சு, B3 பான் போயிடுச்சு, இதுக்கப்புறம் கிளியர் பண்ண. ஓகே, இதே இது B into அடிச்சாங்கன்னா பிஷப் into A4. நம்ம ஒரு பானை கொடுத்துட்டு தான் பான் எடுக்கிறோம். ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏ பான் நமக்கு பாஸ்ட் பான், அவங்களுக்கு எங்கேயுமே பாஸ்ட் பான் இல்ல. சி பான் டபுள்டு பான் வேற, அவங்களுக்கு எங்கேயுமே பாஸ்ட் பான் இல்ல. அண்ட் அவங்களோட பிஷப்பும் பேட் பிஷப், எங்கேயுமே என்ட்ரி பாயிண்ட்டும் கிடையாது. மேக்ஸிமம் இதை டிஃபெண்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பிஷப் பேக் எடுத்துட்டு இந்த பானை சிம்பிளாவே பாஸ்ட் பான் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியான வின்னு. ஓகே, ஸோ அதனால இதுக்கு இந்த C4க்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ரெண்டு பானாலையும் அடிக்க மாட்டாங்க. அகெயின் ஒரு ரேண்டம் மூவ், பிஷப் எங்கன்னா ஆடுவாங்க, நம்ம பான் C3. இந்த பான் ஃபிக்ஸ் பண்ணது என்ன ரீசனுக்காக, நம்ம கிங்குக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கணும். பான் எல்லாம் அவங்களது லைட்ல இருக்கு, ஸோ பிஷப் லைட்டை தான் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ அவங்களுக்கு டார்க் கலர் வீக்கா, அப்போ என்ன கலர் வீக்கோ அந்த கலர்ல நம்ம என்டர் ஆகணும். நமக்கு என்ட்ரி பாயிண்ட் இல்லை, அதனால C பானை புஷ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஸ்கொயர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அண்ட் டைரக்டா போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ எனிவே நமக்கு அந்த இடத்துல வின் இருக்குன்றது தெரியும். அண்ட் அவசரப்படாம எல்லா பான் பீஸ் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு பொறுமையா போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் A5 அடிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பிஷப் D7. இது எதுக்குன்னா G4 பானை டார்கெட் பண்றது. G4 பான் டார்கெட் பண்றோம். பிஷப் E6 வித் டெம்போ. எதுக்கு இது டெம்போ அப்படின்னா, ஆப்போனண்டோட பிஷப்பை அப்போதான் நம்ம D1ல லாக் பண்ண முடியும். ஏன் லாக் பண்ணணும், இப்போ இந்த பிஷப்பை ஃப்ரீயா விளையாண்டுட்டு இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் இந்த பிஷப்பு மூவ் கிடையாது. பிஷப் எங்க எடுத்தாலும் பிஷப் இன்டு B3 அடிச்சுட்டு C2 வின்ஸ். இந்த பிஷப் இதுக்கப்புறம் அவங்க E2 ஆடாம வேற எங்க எடுத்தாலும், எப்போ அந்த D1ல இருந்து பிஷப் எடுத்தாலும் நம்ம பிஷப் இன்டு B3 அடிச்சுட்டு C2 தள்ளி C1ல குவீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிஷப்பை E6 ஷிஃப்ட் பண்றதுக்கு ரீசன் என்னது, ஆப்போனண்டோட பிஷப்பை அங்க D1ல ஹோல்ட் ஆகணும். அண்ட் இப்போ நம்ம G5. ஸோ பான் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்றோம். G5 எதுக்காகனா, நம்ம கிங்கை எடுத்துட்டு போகும்போது F4 பான் போகாம இருக்கிறதுக்கு. ஸோ எல்லா பானையும் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பிஷப்பை ரைட்டான பிளேஸ்ல வச்சாச்சு. நம்ம பிஷப் E6ல இருக்கிறதுனால, அதுவும் இந்த டயகனல்ல எந்த ஸ்கொயர்னாலும், இந்த டயகனல்ல எந்த ஸ்கொயர்ல வச்சாலும் ஆப்போனண்டோட பிஷப் D1ல லாக் ஆயிடுச்சு. ஏற்கனவே அது பேட் பிஷப், இருக்கிறதே கம்மி ஸ்கொயர், அண்ட் அதுலயும் ஒரே ஸ்கொயர்ல லாக் ஆயிடுச்சு. இப்போ அந்த பிஷப்பை அவங்களால எடுக்க முடியாது. இப்போ அவங்களுக்கு இருக்கிற மூவ்ஸ் வந்து என்னது, கிங் மூவ் மட்டும்தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், கிங் எங்கேயாச்சும் ஆடுவாங்க. நம்மளோட ரெகுலர் பிளான் படி நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டும் கிடைச்சாச்சு, பான் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு, அவங்களோட பிஷப்பையும் லாக் பண்ணியாச்சு. ஸோ கிங் D6, E5, B4 இந்த மாதிரி உள்ள போக வேண்டியதான். ஸோ இப்போ ஆப்போனண்டோட பிளானையும் பார்க்கணும். கிங் ஈவன், அவங்க என்ன பிளான் பண்றாங்க இந்த இடத்துல, பிஷப்பை வெளியே கொண்டு வந்துட்டு கிங் இங்க கிங் C1 வருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட ரெகுலர் பிளான் கண்டினியூ பண்றோம்னு வச்சுக்கோங்க. பிஷப் F3, இப்போ பிஷப் இன்டு B3 அடிக்க முடியாது, ஏன்னா பான் இன்டு B3 C2 கிங் ரீச் பண்ணுது. ஸோ கிங் கரெக்டா ஏரியாக்குள்ள வந்துருச்சு. சரி, இப்போ மறுபடியும் அவங்க என்ன பண்ண முடியாது, நம்ம கிங் B4 ஆடும் போது கிங் D1, கிங் A3 போகும்போது கிங் C1. B2 ஸ்கொயர் நமக்கு கிடைக்கல. நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கிறதே இந்த பேஸ் பான், இந்த பேக்வர்ட் பான் அடிக்கிறதுக்காக மட்டும்தான். ஏன்னா C2 பானை அடிச்சா மட்டும்தான் உங்களால மற்ற எல்லா பான்லயுமே கை வைக்க முடியும். ஸோ C2 பானை அடிக்காம வேற எந்த பானையுமே உங்களால அடிக்க முடியாது. எல்லாமே ப்ரொடெக்டட், எல்லாமே ப்ரொடெக்டட். ஸோ C2 தான் அந்த பேஸ் பேக்வர்ட் பான். அந்த பானை அடிச்சா மட்டும்தான் நமக்கு வின் வரும். அண்ட் அதை அடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த என்ட்ரி பாயிண்டே கிரியேட் பண்ணோம். அண்ட் ஆப்போனன்ட் இப்படி வச்சதுக்கு அப்புறம் கிங் B2 வராது. B2 வராம நம்மளால என்ன பண்ண முடியாது, அதை அடிக்க முடியாது. ஸோ அதனால இந்த இடத்துல வேற என்ன பண்ணலாம்னா, பான் F3. பான் F3 எதுக்காக, இப்போ ரெண்டு ஆப்ஷன். இப்போ ஆப்போனன்ட்டுக்கு வந்து பிஷப் இன்டு F3 ஒரு ஆப்ஷன் இருக்கு. பிஷப் இன்டு F3 அடிச்சாங்கன்னா இப்போ நமக்கு இந்த சைடு என்ட்ரி பாயிண்ட் கிடைச்சிச்சு. முன்னாடி அந்த சைடு மட்டும் தான், இப்போ இந்த சைடு. ஏன்னா இந்த சைடு போகும்போது கிங் A3 வரும்போது ஆப்போனன்ட் கிங் C1 கரெக்டா ரீச் ஆயிடுறாங்க இல்லையா, இப்போ நம்ம இந்த பக்கம் போய்க்கலாம், கிங் E5 வந்துக்கலாம். ஓகே, பிஷப் இன்டு B3 அடிச்சா கிங் டக்குன்னு வந்துடும். ஸோ இப்போதைக்கு இந்த பக்கம் என்ட்ரி இருக்கு. அண்ட் அகைன் பிஷப் D1, கிங் F4. ஐடியா என்ன, கிங் G3 வந்து இந்த பக்கம் பான் போகுது. ஸோ நமக்கு ஏதோ ஒரு சைடு நமக்கு தேவை என்ட்ரி பாயிண்ட். ஸோ F4 D4 பான் இருக்கும்போது முடியல, நம்ம அந்த சைடு என்ட்ரி ஆக ட்ரை பண்றோம். ஆப்போனண்டோட கிங் டோட்டலா அந்த சைடு டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது நமக்கு இந்த சைடு சான்ஸ் கிடைக்குது, இந்த பக்கம் ஈஸியா என்ட்ரு ஆயிடலாம். ஆஃப்டர் கிங் G3 HT பான் போச்சு. அண்ட் இதை டிஃபெண்ட் பண்றதுக்கு கிங் F2. இப்போ நம்மளால
பிஷப் இன்டு b3 அடிக்க முடியல அண்ட் கிங்கையுமே எங்கேயும் எடுத்துட்டு என்டர் ஆக முடியல. அண்ட் அதே மாதிரி ஒய்2 இந்த இடத்துல லாக் ஆயிட்டாங்க. எப்படி லாக் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பிஷப்பை எடுத்தா பிஷப் இன்டு b3 பான் c2 அண்ட் வின்ஸ். அண்ட் சேம் டைம் கிங்கை எங்க எடுத்தாலும் ஸோ கிங் g2 இந்த மாதிரி எடுத்தாங்கன்னா e3 d2 வந்து c2 பான் அடிச்சுக்கலாம். அண்ட் கிங் e2 இந்த சைடு எடுத்தாங்கன்னா g3 போயிட்டு h3 பான் அடிச்சுக்கலாம். ஸோ ஒப்பனண்டோட கிங் இப்போதைக்கு ஆப்போசிஷன்ல இருக்காங்க. அவங்க கிங் எங்க எடுக்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம என்டர் ஆகி எய்தர் c2 பான் ஆர் h3 பான் நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ். அண்ட் ஆனா இந்த பொசிஷன் பிளாக் டு பிளே நம்மளால எதுவும் பண்ண முடியல. ஸோ ஒரு சின்ன வெயிட்டிங் மூவ் பிஷப் f7 g8 இந்த மாதிரி இந்த டயகனல்ல டிராக் பண்ற ஒரு வெயிட்டிங் மூவ். இப்போ y2 பிளேவா ஆயிடுச்சு. பொசிஷன் ஜுப்ஸாங் அவங்களுக்கு மூவே இல்லை. y2 பிளே அவங்களோட எந்த பானுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவ் இல்லை. அண்ட் பிஷப்பை மூவ் பண்ணாங்கன்னா பிஷப் இன்டு b3 அண்ட் வின்ஸ். கிங்கை மூவ் பண்ணாங்கன்னா கிங் என்டர் ஆகி வின். ஓகேவா? ஸோ அப்போ அவங்களால இந்த பிஷப் இன்டு f3 வேரியேஷன் சூஸ் பண்ண முடியாது. f3 அடிக்காம வேற என்ன பண்ணுவாங்க? கிங் f2 வருவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கிங் தான் இந்த பக்கம் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. ஓகே, நம்ம f3 போன கொடுத்துட்டு கிங் c5 போயிட்டு b4 போயிட்டு a3 வந்து இந்த மாதிரி b2ல என்டர் ஆயாச்சு. இதுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியாது? அகேன் இந்த பிஷப்பை எடுக்க முடியாது. ரெண்டு ரீசன், பிஷப் இன்டு b3 அடிச்சிட்டோம் c2 அண்ட் வின்ஸ், கிங் இன்டு c2வும் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அவங்களால அந்த பிஷப்பை எடுக்க முடியாது. ஓகே, கிங் c1 வரைக்கும் போயாச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா அவங்களால பிஷப்பையும் எடுக்க முடியாது, பான் போகுது. கிங்கையும் எடுக்க முடியாது, கிங் எடுத்தா பிஷப் போகுது. இப்போ இந்த ரெண்டுமே லாக் ஆயிடுச்சு. பிஷப்பை எடுத்தா c2 பான் அடிச்சுட்டு கிங் இன்டு b3 அண்ட் கிங்கை எடுத்துட்டு c பான் ஈஸியா குயின் ஆகுது. பிஷப்பை எடுக்க முடியாது. கிங்கை மூவ் பண்ணாங்கன்னா பிஷப்பும் போச்சு. அப்போ அவங்க கிட்ட இருக்கிற ரெண்டு பீஸும் அந்த இடத்துல லாக் ஆயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு மூவே கிடையாது. அண்ட் அகைன் இப்போ யாரோட டர்ன்? நம்மளோட டர்ன். ஸோ ஆப்போனண்ட்டுக்கு போன பொசிஷன் நம்ம டர்னா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஜஸ்ட் ஜுக்ஸாங் பண்ணணும். பொசிஷன் அப்படியே அவங்க டர்னா சேஞ்ச் பண்ணுங்க. ஒரு சின்ன வெயிட்டிங் மூவ் பிஷப் f7. இந்த பிஷப் f7க்கு எஸ் இன்னொரு ரீசன், கிங் வெளியே தான் எங்கேயும் போகாது. இந்த e2 மட்டும் போகும் இல்லையா? e2 மட்டும் போகும் இல்லையா? அந்த மூவியும் பிளாக் பண்ணணும். இப்போ ஆக்சுவலா கிங் e2 வரும்போது பிஷப் இன்டு g4 அடிக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ கிங் g2க்கு பிஷப் இன்டு g4 அடிக்க முடியாது, இந்த ஹெச் பான் இருக்கு. ஸோ அதை நம்ம பிரேக் பண்றோம். என்ன பண்றோம்? பிஷப் f7 ஃபர்ஸ்ட். அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, கிங் e2 e1 தான் போயாகணும். பான் h5. இந்த h5க்கு அவங்க g into h5 அடிச்சாங்கன்னா பிஷப் into h5 டைரக்டா d1 போய் அண்ட் டோட்டல் கேம் அந்த இடத்துல போயிடுச்சு. h5 அடிக்க முடியாது. திருப்பி கிங் e1 ஃபோர்ஸ்ட் h into g4. பிஷப் into g4 அடிக்க முடியாது. கிங் into c2 அடிச்சுட்டு கேம் போகுது. மறுபடியும் h into g4 தான் அடிச்சாகணும். இப்போ பிஷப் e6 ஜுப்ஸாங். திரும்ப கேம் ஜுப்ஸாங் ஆயிடுச்சு. பிஷப்புக்கு மூவ் இல்ல, கிங்குக்கு மூவ் இல்ல. கிங் e2 ஆனாங்கன்னா என்ன ஆயிடுச்சு? இந்த இடத்துல g4 பாயிண்ட் போயிடுச்சு. கிங் ஆட முடியாது. அண்ட் பிஷப் ஆடினாங்கன்னா c2 பான் போயிட்டு கேம் போகுது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே மூவ் பான் e5 தான். பான் e5 ஆனாலும் அகேன் அவங்க ஆல்ரெடி ஜுப்ஸாங் பொசிஷன்ல இருக்காங்க. ஒரு சின்ன வெயிட்டிங் மூவ் போதும். ஜஸ்ட் பிஷப்பை d7 c8 ஒரு சின்ன வெயிட்டிங் மூவ் வச்சோம்னா இந்த கேம் பிளாக் வின்ஸ். ஒயிட்டுக்கு போர்டுல சுத்தமா மூவே இல்லை. ஓகேவா? இப்போ இந்த பொசிஷன் பாருங்க, அது என் கேம் ஓகே. மிடில் கேம்ல நம்ம எப்படி அந்த மாதிரி பொசிஷன் கொண்டு போகிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிடில் கேம்ல இருக்க போர்ட்ல இருக்கிற ஃபிக்ஸட் பான் ஸ்ட்ரக்சர் பாருங்க. நீங்க இந்த மாதிரி இருக்கிற பான்ஸ் புஷ் பண்ணக்கூடிய பான்ஸ் எல்லாம் பார்க்க கூடாது. ஏன்னா இந்த பான் வேணும்னா லைட் கலர்ல இருக்கும் அண்ட் தேவைன்னா நான் டார்க் கலர்ல புஷ் பண்ணிப்பேன். என்னோட பிஷப்க்கு ஏத்த மாதிரி நான் பானை புஷ் பண்ணிப்பேன். அதே மாதிரி அவங்களோட புஷ் பண்ணக்கூடிய பான்ஸ் எல்லாம் பார்க்காம ஃபிக்ஸட் பான்ஸ் பாருங்க. e4 e5 இந்த இடத்துல பான் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, எங்கேயும் புஷ் பண்ண முடியாது. d6 d5 பான் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, எங்கேயும் புஷ் பண்ண முடியாது. ஸோ ஃபிக்ஸட் பான்ஸ் எந்த கலர்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கு? டார்க் கலர். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற பிஷப் பேட் பிஷப் எதுன்னு பார்த்தோம்னா g7. இதுதான் பேட் பிஷப். இந்த லைட் கலர் பிஷப் தான் குட் பிஷப்பா இருக்கும். ஏன்னா பாயிண்ட்ஸ் எல்லாம் டார்க்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ டார்க் கலர் ஸ்கொயர்ஸ் தான் இந்த பாயிண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி என் கேம்ல என்ன பண்ணிக்கலாம்? இந்த g5 h6 புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி புஷ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எங்கனாலும் புஷ் பண்ணிக்கலாம். அப்ப நம்மளோட டார்கெட் என்னது? ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ். ஸோ குட் பிஷப்பா பேட் பிஷப்பா நம்ம டிசைட் பண்றோம். அண்ட் அதை எதை பேஸ் பண்ணி பண்றோம்? பாயிண்ட் ஸ்ட்ரக்சர் தான். அதுவும் முக்கியமா ஃபிக்ஸட் பாயிண்ட் ஸ்ட்ரக்சர். பாயிண்ட் புஷ் பண்ண முடியாம ஆப்போனன்ட்டோட பானோட லாக் பண்ணிட்டு இருக்க பாயிண்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ இப்போ என்ன ஆயிட்டு இருக்கீங்க? இந்த பாயிண்ட்ஸ் தான் ஃபிக்ஸட், அது டார்க்ல இருக்குன்றதுனால இது பேட் பிஷப். அண்ட் நம்மளோட லைட் கலர் பிஷப் குட் பிஷப். அண்ட் சிமிலரா பிளாக் ஒயிட் கிட்டயும் ரெண்டு பிஷப்பும் இருக்கு. அவங்களோட பாயிண்ட்ஸ்லாம் என்ன கலர்ல ஃபிக்ஸ் ஆயிட்டு இருக்கு? ஃபிக்ஸ் ஆன பாயிண்ட்ஸ் அவங்களது லைட் கலர். அப்போ அவங்களோட லைட் கலர் பிஷப் தான் பேட் பிஷப், அவங்களோட டார்க் கலர் பிஷப் குட் பிஷப். ஓகே, ஸோ இந்த மாதிரி மிடில் கேம்ல எது குட் பிஷப் பேட் பிஷப்னு தெரிஞ்சிருச்சா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட
பேட் பிஷப்பையும் ஆப்போனண்டோட குட் பிஷப்பையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா நமக்கு பொசிஷன் பெட்டர் ஆகும். அண்ட் நல்லா பாருங்க, ஒரு பிஷப் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி எது குட் எது பேட்னு தெரிஞ்சிருக்கணும். நம்மளோட லைட் கலர் பிஷப்பை கொண்டு போயிட்டு இப்படி பிஷப் G4 வச்சீங்கன்னா இங்கே பொசிஷன் மைனஸ் ஆயிடும். ஏன் ஆகுதுன்றது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா இதெல்லாம் அடிச்சுட்டு பொறுமையா என் கேம்லாம் போகும்போது என்ன ஆயிடும், நம்ம முன்னாடி பார்த்தாலே அந்த மாதிரியான என் கேம்ல போயிட்டு லாக் ஆயிடும். ஸோ எப்படி ஆயிடுது, உங்ககிட்ட இருக்கிறது பேட் பிஷப்பாவும் அவங்க கிட்ட இருக்கிற பிஷப் வந்து குட் பிஷப்பாவும் என் கேம்ல போயிடுவீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக எக்ஸ்சேஞ்ச்க்கு முன்னாடியே எது குட் பிஷப் எது பேட் பிஷப்னு பாக்குறது ரொம்ப பெட்டர். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், பிஷப் H6. ஏன்னா அவங்களது அதுதான் குட் பிஷப், நம்ம கிட்ட இருக்கிற டார்க் தான் பேட் பிஷப். ஸோ நம்மளோட பேட் அவங்களோட குட் எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி. இப்போ அவங்களுக்கு ஆக்சுவலி வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா அவங்க B3 பிஷப் B2 இப்போ பிஷப்பை இந்த பக்கம் டெவலப் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி D2 அடிச்சு E4 அடிச்சுக்கலாம். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து அந்த பிஷப்பை எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் ரொம்ப கம்மி. இப்போ இந்த மாதிரி எப்போ அவங்க நைட் எடுத்தாலும் எப்போ எடுத்தாலும் பிஷப் இன்டு C1 இதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இந்த பொசிஷன் உங்களுக்கு தெரியாது. சரி, அகைன் இது ஈக்குவல் மாதிரி தான் இருக்கும். ஆனா பொறுமையா எக்ஸ்சேஞ்ச் ஆகி என் கேம் போகும்போது தான் தெரியும் நம்ம கிட்ட இருக்கிறது குட் பிஷப் அவங்க கிட்ட இருக்கிறது பேட் பிஷப். ஒருவேளை என் கேம் போச்சுன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி என் கேம்ல அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வின்னா கன்வெர்ட் பண்றதுன்றத பிளான் பண்ணி ஆடிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ல இருந்து வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் போஸ்ட் பண்றேன்.